வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? உங்களே சினிபிளஸ் நமக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் ராஜ்முருகன் இயக்கத்தில் சசிகுமார் நடித்து பிப்ரவரி 13ஆம் தேதி வெளியான படம் தான் மயிலாட். சரி, படத்தோட கதை என்னென்னு பார்க்க போனால், கோவிலம்பட்டி தீப்பொட்டி கம்பெனியில் வேலை செய்கிற முத்துச்சிப்பி, அதாவது சசிகுமார், தன் மனைவி சுசீலாவுக்கு ஏற்பட்ட வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு போகிறாரு. அங்கு சரியான சிகிச்சை கிடைக்காதால தனியார் மருத்துவமனைக்கு போய் வட்டிக்கு கடன் வாங்குறாரு. கடனை திருப்பி கொடுக்க முடியாம தவிக்கிறப்போ அந்த வட்டி கொடுத்தவர் இவங்க 2 பேரையும் கிட்னியை விற்று கடனை அடைக்கணும் என்று மிரட்டுறாரு. பயந்து போய் இவங்க ஊரை விட்டு ஓட பட்டாசு விபத்தில் இவங்க இறந்துட்டதா சொல்லி பேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இன்சூரன்ஸ் பணத்தை அந்த வட்டி ஆள் எடுத்துக்கிறாரு. நாங்கள் சாகல்ல உயிரோட தான் இருக்கோம்னு ஊருக்கு வந்து போராடுற சசிகுமாருக்கு மத்திய அமைச்சரோட பிரதிநிதி ஒரு டீல் பேசுகிறாரு. அமைச்சருக்கு கிட்னி கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அதை நம்பி சென்னை போகிற இவங்களுக்கு என்ன ஆச்சு, அதிகார வர்க்கம் இவங்களை எப்படி பயன்படுத்திச்சு, இதுதான் மயிலாட் படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்க்க போனால், முதலாவது முத்துச்சிப்பி கேரக்டரில் சசிகுமார் வாழ்ந்திருக்காருன்றே சொல்லலாம். அந்த கோவிலம்பட்டி கிராமத்தில் மனுஷன் மனைவிக்காக தவிக்கிற இடத்துல இருந்து கிளைமேக்ஸில் வள்ளலார் தத்துவத்தை பேசி அதிரடி செய்கிற இடம் வரைக்கும் அவரோட சினிமா கேரக்டரில் இது ஒரு முக்கியமான படம் என்று சொல்லலாம். 2வது கண்ணிற நடிகை சைத்ரா கோவலம்பட்டி சுசீலா வகை மாறி மிரட்டி இருக்கிறாரு. மற்றது லோக்கல் நிருபராக வர்ற குரு சோமசுந்தரம், வக்கீலாக வர்ற கோவி நாயனர், யச்சா வர்ற ஜெயபிரகாசன் ஒவ்வொருத்தரும் கச்சிதம். முக்கியமாக ஆஷா சரத் அந்த மத்திய அமைச்சர் ரோலில் கண்ணிலேயே மிரட்டியிருக்கிறாரு. 3வது சைன் ரோல்டனின் ராஜாதி ராஜா பாட்டு பின்னணி இசையும் படத்துக்கு பெரிய பலம். கோவலம்பட்டி பின்னணியை நிரவ் ஷா தன்னோட கேமராவில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கிறாரு. 4வது எளிய மனிதர்களை அதிகாரம் எப்படியெல்லாம் பந்தாடுறது ராஜ்முருகன் தன்னோட டைட்டில் நக்கலும் கிண்டலுமாக சொல்லியிருக்கிறாரு. வள்ளலார் தத்துவங்களை இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரியே கனெக்ட் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்குது. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்க்க போனால், முதலாவது முதல் பாதி வேகமாக போனாலும் 2ஆம் பாதி அதே ஆஸ்பத்திரி கிட்னி மந்திரி என்று சுற்றி வர்றது கொஞ்சம் போர் அடிக்கலாம். கோவலம்பட்டியில் இருந்த அந்த அழுத்தம் சென்னைக்கு வந்ததும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே தெரியுது. 2வது சில இடங்களில் வசனங்கள் ரொம்ப நீளமாக இருக்கிறது கொஞ்சம் மலுப்பேற்றலாம். சில விஷயங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா தான் புரிகிற மாதிரி இருக்கிறது. கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். ஸோ இந்த மயிலாட் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? நிச்சயம் பார்க்கலாம். இது வெறும் கிட்னி திருட்டு பற்றின படம் மட்டுமே இல்லை, அதிகாரத்தை எதிர்த்து ஒரு சாமானியன் நடத்தும் போராட்டம். ஓப்பனிங் சீனும் கிளைமேக்ஸும் படத்தோட பெரிய பலம். இடையில கொஞ்சம் நாடகத்தனம் இருந்தாலும் சசிகுமாரோட நடிப்புக்காகவும் ராஜ்முருகனோட அந்த அரசியல் நக்கலுக்காகவும் கண்டிப்பாக ஒரு தரம் பார்க்கலாம். சரி, நம்ம சினிபிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார். சரி மகளே, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கண்டா, முத்துச்சிப்பி கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை சைத்ராவோட நடிப்பு பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சினிபிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி மகளே.